Students, next we see example 7.63. Find the points on the unit circle x square plus y square equal to 1. Nearest and farthest point. Right. Nearest na closest point அடுத்து longest point கேட்டிருக்காங்க. Right. Solutions. என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு சர்க்கிள் கொடுத்திருக்காங்க. அப்ப சர்க்கிள்னா ரேடியஸ் 1 இருக்கக்கூடிய சர்க்கிள்னு அர்த்தம். ரைட். நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ரேடியஸ் ஒரு யூனிட் இருக்கக்கூடிய ஒரு சர்க்கிள் ஒன்று எடுத்தாச்சு. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா 1,1ங்கிற ஒரு பாயிண்ட்ல இருந்து, தட் இஸ் 1,1ங்கிற ஒரு பாயிண்ட்ல இருந்து இதுதான் பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்னு எடுத்துருக்குன்னு வச்சுக்குவேன். அப்போ இந்த பாயிண்ட் இங்கே இந்த இடத்துல வரும்போது க்ளோசஸ்ட்டாக இருக்கும். அதுவே வந்து ரொட்டேஷனாக இந்த இடத்துல வந்துச்சுன்னா இது ஆக்சுவலாக இந்த சர்க்கிள் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்னு அர்த்தம். இங்கே இடத்துல வரும்னா லாங்கஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோதான் மீனிங். அதை தான் நம்மளுக்கு வரைஞ்சி காட்டியிருப்பாங்க. த கிரேட்டஸ்ட்டு லாங்கஸ்ட்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இதுலேருந்து இது வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா நியரஸ்ட்டாக இருக்கும். அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் இந்த ஒருவேளை இந்த இடத்துல பிங்கிற பாயிண்ட் வந்து அப்போ இங்கேருந்து இங்கே கணக்கு வந்து என்னவாக இருக்கும், ஃபார்த்தஸ்ட்டுனா லாங்கஸ்ட்டுன்னு அர்த்தம். சரிங்களா? அதோட வேல்யூஸாக இருக்கும்னு அர்த்தம். ஓகே, ஃபஸ்ட்டு என்னென்னு பாருங்கள். நான் சர்க்கிள் எடுத்துக்கிட்டாச்சு. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கிட்டேன். பாயிண்ட் என்னன்னா 1,1. பாயிண்ட் என்ன 1,1. ரைட். let p of x comma y be any point on the unit circle. Unit circle ஏன் சொல்கிறோம் அப்படின்னா ரேடியஸ் 1 இருக்கிறனால அது யூனிட் சர்க்கிள் தான் சொல்லுவோம் நம்ம. ரைட், எடுத்தாச்சு. இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து இது ரெண்டுக்கு டிஸ்டன்ஸ் தானே, அதுதான் எழுத போகிறேன். அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் x comma y and 1,1, that is d equal to root of x minus 1 the whole square plus y minus 1 the whole square அப்படின்னு அர்த்தம். ஸோ டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா எழுதியாச்சு. போத் சைடு ஸ்கொயர் பண்ணிடுறேன். தட் இஸ் d ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1 the whole square plus y minus 1 the whole square அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? ஓகே, இப்போ என்னென்னா இது எல்லாமே சிங்கிள் வேரியபிளாக மாற்றணும். இது எல்லாமே என்ன பண்ணணும், சிங்கிள் வேரியபிளாக மாற்றணும். அப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். தட் இஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் மைனஸ் 2x ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் 2yன்னு வந்துடும். இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இதை ஒரே மாதிரி வச்சுக்கிட்டேன். ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 2 மைனஸ் 2x மைனஸ் 2yன்னு வந்துடும். இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க, இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கிட்டேன். சரிங்களா? இப்போ இது ஈக்குவேஷன் 1 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பதிலாக 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். தட் இஸ் இங்கே என்ன வந்துடுது 1 ப்ளஸ் 2 என்ன வந்துடும் 3 மைனஸ் 2x மைனஸ் 2yன்னு வந்துடும். இதுதான் டி ஸ்கொயர் வேல்யூ. இதுதான் என்னது டி ஸ்கொயர் வேல்யூ. நான் இந்த டி ஸ்கொயரை வந்து இப்படி எடுத்துக்கிறேன். லெட் இங்கே வந்து நம்மளுக்கு புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா கேபிட்டல் டி அப்படின்னு சொல்லி எடுத்துருப்பாங்க. நம்ம என்ன வேணால் எடுத்துக்கலாம், நமக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு. சரிங்களா? ஓகே, ஸோ நான் என்ன எடுத்துக்க அதே மாதிரி அப்போ கேபிட்டல் டி ஈக்குவல் டு டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 மைனஸ் 2x மைனஸ் 2y அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். நான் இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு. அப்போ டி டி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 3 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 மைனஸ் 2 மைனஸ் 2 இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ்னு வந்துடும். மைனஸ் 2 இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் அப்படின்னு வந்துடும். சரிங்களா? ரைட். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை எழுதியாச்சு. நான் இதை ஈக்குவேஷன் 3 அப்படின்னு வச்சுக்கிறேன். இது ஈக்குவேஷன் என்ன எடுத்துக்கிறேன் 3ன்னு வச்சுக்கிறேன். இப்போ இந்த டிஒய் பை டிஎக்ஸ் வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அதுக்காக நான் என்ன எடுத்துட்டேன், ஈக்குவேஷன் 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். 2x ப்ளஸ் 2y இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 0. ரிமைனிங் எழுதணும்னா அப்போ 2y இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2xன்னு வந்துடும். இப்போ இந்த 2 கேன்சல் ஆயிரும். அப்போ டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் பை ஒய். அப்போ பாருங்கள் என்ன, இந்த டிஒய் பை டிஎக்ஸுக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இந்த டிஒய் பை டிஎக்ஸில் மைனஸ் எக்ஸ் பை ஒய்யை சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதுக்காக இந்த மாதிரி நான் கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டோம் நம்ம. சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ அப்படியே இதில் லிங்க் பண்ணி விட்ருங்க. அப்போ தேர்ஃபோர் டிடி பை dx equal to minus 2 into minus x by y வந்துரும். minus x by y இதை மல்டிபிள் பண்ணிட்டோம்னா that is td by dx equal to minus 2 plus 2x by y வந்துரும். plus 2x by y இதான் that is
டி டேஷ் வேல்யூ. இது ரெண்டாவது டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். இதுதான் என்னென்னா தட் இஸ் டி டேஷ்னு எழுதிக்கலாம். அப்போ டி டபுள் டேஷ் எடுத்துக்கிட்டோம்னா டி டபுள் டேஷ் எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸை தான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இதில் என்ன டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம்? எக்ஸ். இது 0 ஆயிரும். தட் இஸ் இது எக்ஸ் பை ஒய் ஃபார்முலாவில் இருக்குது. அப்போ 2 இன்ட்டு ஸோ இப்போ இங்கே ஒய் ஸ்கொயர்னு வந்துடும். சரிங்களா? ரைட். அப்போ ஒய்யை ஃபிக்ஸ் பண்ணுறேன். எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 மைனஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் டிஒய் பை டிஎக்ஸ்னு வந்துடும். இந்த மாதிரி எழுதியாச்சு. இந்த மாதிரி எழுதியாச்சு. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி விட்ருங்க. தட் இஸ் 2 இன்ட்டு ஒய் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு மைனஸ் எக்ஸ் பை ஒய் டிவைடட் பை ஒய் ஸ்கொயர்னு வந்துடும். புரியுதுங்களா? அப்போ 2 இன்ட்டு ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் டிவைடட் பை ஒய் ஸ்கொயர்னு இருக்கும். இங்கே எழுதுனோம்னா இதை எல்சிஎம் எடுத்து போட்டோம்னா என்ன வந்துடுதுன்னா 2 இன்ட்டு ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ஒய் டிவைடட் பை ஒய் ஸ்கொயர்னு வரும். சரிங்களா? இப்போ என்னென்னா இந்த ஒய்யை மல்டிபிள் பண்ணோம்னா தட் இஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை ஒய் க்யூப்னு வந்துடும். இதுதான் டி டபுள் டேஷ் வேல்யூ. இதுதான் என்னது? டி டபுள் டேஷ் வேல்யூ. ஓகே, இப்போ கிரிட்டிக்கல் நம்பர் கண்டுபிடிக்கணும். அப்போ டி டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ டி டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 போடும்போது டெரிவேட்டிவ்ஸ் தட் இஸ் இதை 0க்கு ஈக்குவேட் பண்ணி எழுதிக்கிறணும். நம்மளுக்கு இதுதான் மீனிங். சரிங்களா? இது 0க்கு ஈக்குவேட் பண்ணி எழுதிக்கிறணும். அப்போ -2 ப்ளஸ் 2x by y ஈக்குவல் டு 0. இப்போ 2x by y ஈக்குவல் டு -2 இந்த பக்கம்னா +2 மாறுறோம். அப்போ 2x ஈக்குவல் டு 2y. இப்போ x ஈக்குவல் டு என்ன வந்துடுது? ஒய்ன்னு வந்துடுது. x ஈக்குவல் டு என்ன வந்துடுது? ஒய்ன்னு வந்துடுது. அப்போ கிரிட்டிக்கல் நம்பர் தானே கண்டுபிடிக்கணும். இதை எடுத்து ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. இன்னும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரிமைனிங் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 வந்துடும். அப்போ 2x ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/2. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√2 வந்துடும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும்? ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√2. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு இருக்கிறதுனால அப்போ ஒய் வேல்யூ என்ன வந்துடும் உங்களுக்கு? அட் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√2 ஒய்யில் சப்ஸ்டியூட்னா ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√2 தான் வந்துடும். புரியுதுங்களா? அப்போ therefore the required points ஸோ இப்போ required points எழுதணும். இப்போ எக்ஸ் வேல்யூ பாசிட்டிவ்னா இங்கேயும் பாசிட்டிவ். தட் இஸ் 1/√2, 1/√2. அதே மாதிரி எழுதணும்னா -1/√2, -1/√2. ஸோ இதுதான் என்னென்னா required points. இதுதான் என்ன இந்த கொஸ்டினோட required points. பட் நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட சொல்லியிருக்கிறாங்க. நியரஸ்ட் டிஸ்டன்ஸ், லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ்னு வெளியே கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ என்ன எடுத்துக்கணும்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை கண்டுபிடிச்சாச்சு நம்ம. இப்போ இந்த பாயிண்ட் எடுத்து எப்படி எழுதுறதுன்னு சொல்லி பாருங்கள். when x, y equal to 1/√2, 1/√2 இந்த பாயிண்ட் எடுத்து செகண்ட் டெரிவேட்டிவ்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். ஸோ டி டபுள் டேஷ் ஆஃப் டி டபுள் டேஷில் சப்ஸ்டிட்யூட் 1/√2, 1/√2ன்னு எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன் செகண்ட் டெரிவேட்டிவ்ல. அப்போ 2 இன்ட்டு 1/2 ப்ளஸ் 1/2 டிவைடட் பை 1/√2 ஹோல் கியூப் தட் இஸ் கிரேட்டர் தேன் 0ன்னு வந்துடும். அப்போ கிரேட்டர் தேன் 0னா என்ன அர்த்தம்? டி ஹேஸ் மினிமம். டி ஹேஸ் என்னது? மினிமம். அப்போ டிஸ்டன்ஸ் என்னவா இருக்குது? இந்த பாயிண்டில் இருக்கும்போது மினிமமாக இருக்குது. ஃபஸ்ட் குவார்ட்டரில் இருக்கும்போது என்னவா இருக்குது? மினிமமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ரைட். இப்போ இதை எடுத்து தட் இஸ் therefore என்ன அர்த்தம் நம்மளுக்கு? நியரஸ்ட் பாயிண்ட் ஈக்குவல் டு 1/√2, 1/√2. ஸோ இது நியரஸ்ட் பாயிண்ட்டாக இருக்கும். சரிங்களா? ரைட். இப்போ இதை எடுத்து என்ன பண்ணணும்? நம்ம டிஸ்டன்ஸில் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இதை எடுத்து இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும் டிஸ்டன்ஸில். ஓகே, அப்போ டிஸ்டன்ஸ் டி ஈக்குவல் டு 1/√2 -1 the whole square root of ஃபார்முலாவில் இருக்குல்ல, இந்த ஃபார்முலாவை நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுருக்கோம். இந்த ஃபார்முலாவை என்ன எடுத்துருக்கோம்? நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். நம்ம இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா ரிமைன் டு ரூட் வரதுனால இந்த டி ஸ்கொயரில் சப்ஸ்டிட்யூட் பண்ணால் பெட்டராக இருக்கும் நம்மளுக்கு. இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். ஈக்குவேஷன் 1 implies that டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/√2 -1 the whole square ப்ளஸ் 1/√2 -1 the whole squareன்னு அர்த்தம். இப்போ இங்கே எல்சிஎம் எடுத்தோம்னா 1/√2 டிவைடட் பை 2 தட் இஸ் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 -√2 டிவைடட் பை 2 ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? ரைட். இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணணும் நம்மளுக்கு. இதை எழுதும்போது என்ன வந்துடும் உங்களுக்கு?
2 டைம்ஸ் ஆஃப் இது ஒரு ஆக்சுவலாக இது ஒரு ஆஃப் இது ஒரு ஆஃப் அப்போ 2 ரெண்டையும் இங்கே காமனாக 2 எடுத்துக்கங்க அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் 1/√2 ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் 2 கேன்சல் ஆகிடுது டி ஸ்கொயர் வேல்யூ அப்போ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு இதை ரீஅரேஞ்ச் பண்ணால் இதை √2 - 1 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் அப்போ டி ஈக்குவல் டு என்ன வந்துடுது √2 - 1 அப்போ தேர்ஃபோர் த நியரஸ்ட் டிஸ்டன்ஸ் அதான் கேட்டிருக்கிறாங்க நியரஸ்ட் டிஸ்டன்ஸ் என்னென்னா √2 - 1 யூனிட்ஸ் ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நியரஸ்ட் டிஸ்டன்ஸ் இப்போ இதுதான் நியரஸ்ட் டிஸ்டன்ஸ் இப்போ லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் தேவை வென் எக்ஸ் கமா ஒய் வேல்யூ வந்து -1/√2 -1/√2ன்னு எடுத்துக்கிறேன் இதை எடுத்து செகண்ட் யூனிட்டில் சப்ஸ்டிட் பண்ணால் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் தட் இஸ் டி டபுள் டேஷ் ஆஃப் 1/√2 -1/√2 -1/√2ன்னு எடுத்துக்கிட்டேன் ரெண்டாவது டெரிவேட்டிவ்ல சப்ஸ்டிட் பண்ணோம்னா 2 ஆஃப் -1/√2 2 ஆஃப் -1/√2 செகண்ட் டெரிவேட்டிவ்ல சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா இதான் செகண்ட் டெரிவேட்டிவ் தட் இஸ் இங்கே +1/2 தான் வரும் இங்கேயும் +1/2 தான் வரும் டிவைடட் பை பட் இதில் வரும்போது -1/√2 ஹோல் கியூப்னு வரும் அப்போ இங்கே நெகட்டிவ் வரதுனால வெளியில் நெகட்டிவ் வரும் விச் இஸ் <0 எழுதிக்கலாம் வெளியில் என்ன எழுதிக்கலாம் <0 எழுதிக்கலாம் அப்போ <0னா என்ன அர்த்தம் நம்மளுக்கு இதில் வந்து நெகட்டிவ் ஆக்சுவலாக இங்கே வரும்போது பாசிட்டிவ் தான் வரும் இதில் வரும்போது டினாமினேட்டில் வரும் ஆட் நம்பர் ஆகலாம் நெகட்டிவ் வந்துடும் தேர்ஃபோர் டி ஹேஸ் மேக்ஸிமம் இப்போ டி ஹேஸ் என்ன சொல்லிடலாம் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லிடலாம் ஓகே இப்போ மேக்ஸிமம் சொல்லியாச்சு இப்போ மேக்ஸிமம் அப்படிங்கும்போது என்னென்னா மேக்ஸிமம் பாயிண்ட் தேவை அப்போ தேர்ஃபோர் அதை எடுத்து எழுத போனேன் அந்த பாயிண்ட் எடுத்து அப்போ டேரெக்டாக எழுதிருங்க நம்மளுக்கு தேர்ஃபோர் farthest பாயிண்ட் அதானே கேட்டிருக்கிறாங்க farthest பாயிண்ட் ஈக்குவல் டு -1/√2 -1/√2 ஸோ இதுதான் farthest பாயிண்ட் ஸோ நம்மளுக்கு இருந்தாலும் நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் வேல்யூஸாக தேவைப்படும் நம்மளுக்கு அப்போ farthest டிஸ்டன்ஸ் தேவை now equation 2 implies that அப்போ d square equal to -1/√2 -1 the whole square plus -1/√2 -1 the whole square so இது மைனஸை காமனாக வெளியிட்டுனா that is 1 plus √2 divided by 2 whole square இதை அரேஞ்ச் பண்ணுங்க that is இதை வந்து 1 plus √2 whole square divided by 2 எழுதலாம் இங்கே அதே மாதிரி எழுதணும்னா 1 plus √2 whole square divided by 2 எழுதலாம் இதை காமனாக எழுதும்போது 1 டைம்ஸாக வந்துடும் 1 plus √2 the whole square that is 2 டைம்ஸ் வரும் இங்கே 2 வரும் 2 கேன்சல் ஆயிரும் அப்போ 1 plus √2 the whole square வந்துடும் இதுதான் d ஸ்கொயர் வேல்யூ அப்போ d ஈக்குவல் எழுதும்போது என்ன வந்துடுது √2 plus 1 அல்ல 1 plus √2 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் √2 plus 1 வந்துடும் உங்களுக்கு சரிங்களா அப்போ therefore the farthest point the farthest distance the farthest distance என்ன வந்துருச்சு √2 plus 1 ஸோ இதுதான் என்னென்னா லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸாக நம்மளுக்கு தேவை இதுதான் என்ன தேவை ஃபஸ்ட்டு பாயிண்ட் கண்டுபிடிச்சாலே போதும் இது வந்து எக்ஸ்ட்ரா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு இந்த வேல்யூஸ் தேவைப்படும் அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருப்போம் இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுத்து எழுதியிருப்போம் நம்ம அவ்வளோதான் சரிங்களா இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணி கேட்டுக்கலாம் சரிங்களா ஓகே